அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம தினமும் ஒரு யோகா பார்க்குறோம் இல்லையா? நான் ஒவ்வொரு யோகாவை உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் டெய்லி பண்ணணும், இன்றைக்கி இதை பண்ணணும், இன்றைக்கி இதை பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஒருத்தர் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கலாம், ஒருத்தர் டான்ஸிங் நல்லா வரும்ன்றதுனால அவங்களுக்கு டான்ஸ் சம்மந்தப்பட்ட யோகா வேணும்னு கேட்கலாம். ஒரு சில பேருக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கலாம். யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த யோகாவை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் யோகாவை நீங்கள் டெய்லி செய்யணும். ஏன்னா டெய்லி செய்யும்போது தான் யோகாவில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, லேடிஸ்க்கு இந்த யோகா ரொம்ப முக்கியம். இந்த யோகாவை நான் பெனிஃபிட்டை சொன்ன உடனேவே நீங்கள் கண்டிப்பாக டெய்லி வீட்டில் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட் இந்த யோகாவுக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மகாமுத்ராலேருந்து 2 கையும் கட்டிட்டு பேக்கில் நல்லா மேலே தூக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த யோகா எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். 2 கைகளும் பேக்கில் கட்டிட்டு நல்லா தலையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணணும். இப்போ 2 கைகளை நல்லா மேலே தூக்குங்க. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கை ஸ்ட்ரெச் பண்ணணும். இதே போஸ்டரில் இருந்து 20 கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த யோகா செய்கிறதுனால ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும். மகாமுத்ரான்னு சொல்லக்கூடிய முத்திரையிலே ரொம்ப ஒரு முக்கியமான முத்திரை தான் மகாமுத்ரான்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இந்த மகாமுத்ராலேயே 2 கைகளும் இப்படி பேக்கில் கட்டிட்டு மேலே தூக்கினா கையுடைய 2 சைடில் நல்லா குறையுமா. ஷோல்டர்ஸ் கிட்ட இருக்கிற மசில், ஃபேட் மசில் நல்லா குறையுமா. அதனால் லேடிஸ்க்கு இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கிற மசில் நல்லா குறையும். அவங்க பார்க்க பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னா இந்த யோகாவை கண்டிப்பாக அவங்க செய்யணும். மகாமுத்ரா போஸ்டருக்கு 2 கைகளும் பேக்கில் கட்டிட்டு நல்லா மேலே தூக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேலே தூக்கிட்டு இதே போஸ்டரில் 20 கவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணணும். நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி செய்ய முடியலன்னா இதையும் எப்படி சிம்பிளிஃபைடாக செய்யலான்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய வயிறு இருக்கிறவங்க ஃபுல்லாக தலையை கீழே பெண்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இவங்க பெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள், இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணும். கை போஸ்டரு அதே மாதிரி தான். தலை இன்னும் கொஞ்சம் கூட மேலே தூக்கலாமா? இந்த போஸ்டரில் இருந்துட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். போக போக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு நல்லா தலை கீழே போய் பெண்ட் பண்ணி தொட்டுறணும். ரிலாக்ஸ்மா, நார்மல் ப்ரீத்திங். இன்றைக்கி நம்ம பார்த்தது மகாமுத்ராவோடு சேர்ந்து கையை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த யோகாவை நம்ம பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த யோகாவை பண்ணும்போது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதனால் இந்த யோகாவை கையெல்லாம் குறையணுன்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக காலையிலேயே இந்த யோகாவை பண்ணணும். இந்த யோகாவை தினமும் காலையில் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் எல்லா எபிசோட்லேயும் சொல்கிறவங்களுக்கு காலையில் தினமும் பண்ணணும். உங்களுக்கு எந்த யோகாவை பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த யோகாவை நீங்கள் பண்ணுறதுனால கோவமே உங்களுக்கு வராது. அப்பேற்பட்ட யோகா அது. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.